நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து 17th டே ஆச்சு. ஸோ 100 நாள் சேலஞ்ச் எடுத்திருந்தோம். ஸோ 100 நாள் சேலஞ்ச் வந்து என்னென்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 100 நாள் 25,000 கேபிட்டல். ஸோ பேக்கப்புக்கு ஒரு 10,000, மொத்தம் 35,000. இந்த 35,000 வச்சு 100 டேஸ் ட்ரேட் பண்ணி என்னால் எவ்வளோ பணம் பார்க்க முடியுது, அதாவது எத்தனை நாளில் என் பணம் ஜீரோ ஆகுது, என் பணம் வந்து காலி ஆகுதா, இல்லை என்னால் ப்ராஃபிட்டில் இருக்கும்போது தான், இல்லை அட்லீஸ்ட் நான் வச்சுக்கிற பணத்தை நான் காப்பாற்றுறேன்னா அப்படின்றது தான் என்னோடய சேலஞ்ச். இதுக்கு என்ன மீனிங்னா, நான் வந்து ஒரு 4 இயர்ஸாக வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, 4 இயர்ஸில் நான் வந்து மோர் தென் 4.5 lakhs to 5 lakhs லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அகைன் வந்து இதை லேர்ன் பண்ணி ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணி, ஸோ செபியே என்ன சொல்கிறாங்கன்னா 100%ல் 99% லாஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கில் முக்கியமாக. ஓகேவா, ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கில் ஓவரால் ட்ரேடிங்கில் 90% பேர் லாஸ் பண்ணுறாங்க, 10% தான் ப்ராஃபிட்டே பண்ணுறாங்க. ஸோ 90% பேர் லாஸ் தான் பண்ணுறான்னு செபியே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 10% பேர் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஏன்னா அவன் ஒன்று பண்ணி தானே சம்பாதிக்கிறான். அப்போ நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம், ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிடணும். இங்கே கஷ்டத்துக்கு வேல்யூ கிடையாதுங்க, ஸ்கில்ஸுக்கு தான் வேல்யூ. இந்த சொசைட்டியில் உடல் உழைப்பு பண்ணுறவன் தான் வந்து பெரிய ஆளாக முடியாது. ஓகேங்களா, அவன் வந்து அப்படின்னு பார்த்தா ஆட்டோ ஓட்டுறவங்களோ ரிச்சாக ஓட்டுறவங்களோ அவங்க தான் வந்து பெரிய ஆளாகணும், பெரிய பணக்காரங்களாகணும். ஆனால் இங்கே ஸ்கில்ஸுக்கு தான் வேல்யூ. அதாவது அந்த துறையிலையோ இல்லை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம எவ்வளோ ஸ்கில்லாக இருக்கும், அதில் எவ்வளோ திறமையாக இருக்குன்றது பொறுத்து தான் நம்மளோட செல்வம்ன்றது பெருகும். ஓகேங்களா, ஸோ இதில் அந்த 10% பேர் என்ன பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் அந்த 10% பேர் என்ன பண்ணுறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசம் இந்த ட்ரேடிங் சேலஞ்சை நான் எடுத்துகிட்டு, ஆனால் இதுக்கு முன்னாடி பேக் டெஸ்ட் பண்ணது ஒரு 1 இயராக நான் பேக் டெஸ்ட் பண்ணி சில மெத்தட்லாம் பண்ணி, ஓகே இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி இதை பண்ணுவோம், இந்த மெத்தட் நம்ம ட்ரை பண்ணுவோம் சொல்லி ஒரே மெத்தடை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, ஸோ அந்த மெத்தடை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஒருவருக்கும் ஒரு மெத்தட் இருக்கும். என்னோடய மெத்தட் என்னென்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ரொம்ப ஹை ரிஸ்க்கான ஒரு ட்ரேடிங். ஓகேவா, இதில் லாபம் அதிகம், அதே சமயம் நஷ்டம் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். ஓகேவா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த ட்ரேடிங் எப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது அவங்களுக்கு அதாவது நான் என்னோடய சேனலில் சொல்ல, என்னோடய சேனலில் வந்து இருக்க சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மி தான். ஓகேவா, 85 பேர் 85 பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நான் வந்து ஏதோ ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேவா, என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண அவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட, அதாவது பணம் சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி தரணும். இப்போ ட்ரேடிங்கில் அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேர் அதில் இருக்காங்க வச்சுங்களேன், அவங்க லாஸ் பண்ணிக்கலாம். அவங்க லாஸ்லேருந்து என்னால் அவங்களை ரெக்கவரி பண்ண வைக்க முடியும். அட்லீஸ்ட் அவங்களை வந்து லாஸை ஸ்டாப் பண்ணி வச்சுக்க முடியும், இல்லை ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்க முடியும். இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தை, அதுக்கோசம் அந்த வீடியோ நான் போகிறேன்னு. ஸோ என்னோடய லாபத்தை காட்டணுன்றதுக்கோசம் வீடியோ பர்பஸ்ன்னு கிடையாது. ஓகேவா, ஸோ என்னோடய சேலஞ்சுன்றது எனக்கு நான் கொடுத்துக்கிறது, அதில் என்ன மாரி இருக்க ஒரு சிலருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்ததுக்கோசம் நான் சொல்கிறேன். ஸோ முக்கியமான விஷயம், இன்றைக்கி ப்ராஃபிட் நமக்கு 906 ரூபா. ஓகேவா, நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி 17 டேஸ் ஆச்சு. இன்றைக்கி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணி டவுனில் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மார்க்கெட்டை நம்ம பார்க்குற கண்ணோட்டன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராசரி மனுஷன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இது வந்து இந்த கேண்டில் இருக்குல்ல, இது வந்து ப்ரீவியஸ் டேயோட லோ, அதாவது க்ளோஸ்டு 25,906 16 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகிக்குது, காலில் ஓப்பன் ஆனது கேப் அப், அதாவது ஹை வேல்யூவில் ஓப்பன் ஆகிக்குது. நேற்றோட 31%, கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் கிட்ட. ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்னா, இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலி இது அப்பு தான், காலில் ஓப்பன் ஆனது அப்பு தான். ஆனால் அதுக்கு அந்த அப்பு வந்து கண்டினியூ ஆகலை. அதுக்கான காரணத்தை சொல்கிறேன், என்னவா இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, 100% அப்படி தான் இருக்கும்னு இல்லை, ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் லைன் வந்து எதுனா ப்ரீவியஸ் டேயோட ஹையும் ப்ரீவியஸ் டே லோ நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு வந்து ஹரிசாண்டல் லைனை ப்ரீவியஸ் டே ஹையில் ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம 4 போக்கில் இந்த லைனை போகணுன்னு அவசியமே, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசம் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த லைனை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, மார்க்கெட் ஓப்பன் ஆனது அந்த லைனுக்கு மேலே. ஆனால் அந்த 5 நிமிஷம் கேண்டில் முடியும் போது அந்த லைனுக்கு மேலே அது இல்லை. அதை பிரேக் பண்ண முடிஞ்சதே தவிர அதால் அந்த இது சஸ்டெயின் பண்ண முடியல. அதாவது 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஹையை தாண்ட முடியல. அந்த ஹையை தாண்டது என்ன மீனிங்கு, ப்ரீவியஸ் டேவோ ப்ரைஸை விட இந்த ப்ரைஸ் ஏறுதுன்னா அது ஒரு அப் ட்ரெண்டுன்னு சொல்லலாம். மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ ப்ரீவியஸ் டே வேல்யூவும் தாண்டிச்சு. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து பிரேக் பண்ணுது, இல்லை 10 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணுதுன்னா அது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட முதல் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மார்க்கெட்டில் எந்த ஒரு இதுலையுமே ஒரு முதல் கால்மணி நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. 100% தெரிஞ்சாலுமே கூட நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணுறது நல்லது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் பேர் வந்து எங்கே லாஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த 1/4 மணி நேரத்தை அவங்களால பொறுத்துக்க முடியாது. ஒரு அப்பு சடனாக பேலாம் போனால் அப்பு எடுத்துருவாங்க. ஏன்னா இவ்வளோ ப்ரீமியம் ஏறுது, இவ்வளோ லாபம் நமக்கு போயிடுமோன்னு சொல்லி பயத்தில் அப் எடுத்துடும். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இங்கே பாருங்கள், இன்றைக்கி ட்ரேடிங்
நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் கேண்டில் வந்து இது 1 நிமிஷம் டேட்டா. இங்கே ஆரம்பிச்சிருக்கான், மேலே போயிருக்கான், பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கான். ஆனால் மார்க்கெட் முடிஞ்சது இங்கேயே. ஸோ இதிலே நல்லா தெரிஞ்சுக்கலாம், முதல் 1 நிமிஷம் கூட அவனால் அந்த ப்ரைஸுக்கு மேலே இருக்க முடியல. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேவா? 2வது கேண்டில் போகுது, அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு, ஆனால் அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப மார்க்கெட் திரும்புது. ஓகே, திரும்பி என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் அப்படியே கீழே வரங்கினே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு 1/4 மணி நேரம் அப்புறம் பாருங்கள் அப்படின்னா, இப்போ 1/4 மணி நேரம் இங்கே எங்கே இருக்குன்னா இந்த கேண்டில் 9:30 இந்த கேண்டில். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரியும் இது திரும்பிச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய தடை இருக்குது. அந்த ஐயை வந்து அதால் தாண்ட முடியாதுன்றத நம்ம கிளியராக தெரிஞ்சு போச்சு. 5 மினிட்ஸ் பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு 3 நிமிஷம் அப்புறம் 4வது கேண்டில் என்ன ஆகுதுன்னா அந்த 2 கேண்டில் லோ தாண்டுதுங்களா, இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னா ஃபஸ்ட்டு 2 விஷயம். ப்ரீவியஸ் டே ஐயை வந்து அதால் தாண்ட முடியல. ஓகேவா? 2வது 1/4 மணி நேரமும் அது வந்து வெயிட் பண்ணி அதால் வந்து தாண்ட முடியல. அடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த லோவை இங்கே பாருங்கள், இது 1 மினிட்ஸ் கேண்டில் மாற்றி சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ தெளிவாக கொஞ்சம் புரியும். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் விட்டுருங்க, டவுன் ஆகிடுச்சு. 2வது கேண்டில் வந்து இங்கே வந்து அவன் திரும்பி இருக்கான், க்ரீன் கலரில் மேலே போயிருக்கானா, மேலே போனவன் திரும்ப டவுன் கீழே இறங்கியிருக்கா. இதுக்கப்புறம் ஒரு க்ரீன் இருக்குதுல்ல, இந்த க்ரீனுக்கும் இந்த க்ரீனுக்கும் வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த க்ரீனோட ஹை இங்கே இருக்கா. ஓகேவா? இந்த க்ரீனோட ஹை இங்கே இருக்குது, அடுத்து மேலே இருக்கா, திரும்ப இறங்கியிருக்கா, அடுத்து ஒரு க்ரீன் எங்கே இருக்குது, இங்கே வந்துருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் பாருங்கள், மேலே அந்த படிக்கட்டு மாதிரி மேலே அந்த ஆளுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம். ஆனால் அவன் மேலே போயிருந்தானா மேபி மேலே போயிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருப்பான். ஓகே, அட்லீஸ்ட் அவன் பிரேக் பண்ணிட்டு கூட இன்னும் ஒரு 30-40 பாயிண்ட் மேலே போய்க்கலாம். ஓகேவா? ஆப்ஷனில் சொல்கிறேன். இதே நம்ம நிஃப்டியில் பார்த்திங்கன்னா நம்ம இண்டெக்ஸோட பாயிண்ட் படி பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பிரேக் பண்ணியிருந்தானா. அவன் பிரேக் பண்ணாதால என்னாச்சுன்னா இங்கே இருந்த ஸ்ட்ரென்த்தை விட இந்த கேண்டில் ஸ்ட்ரென்த்து கம்மியாயிடுச்சு. தெரியுதுங்களா? மேலே போயிருக்கான். இது அடுத்த மேலே போனதோட இது ஐயே தாண்டல. 3வதாக போன க்ரீன் கேண்டில் இதோட ஐயும் தாண்டல. அப்போ பார்த்திங்கன்னா இங்கே அதுக்கப்புறம் ஒரு 4 கேண்டில் வந்து ஒரே இடத்துல இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 4 கேண்டில் ஒரே இடத்துல இங்கே பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரே இடத்துல அங்கேயே இருந்திருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங்னா மார்க்கெட்டு ஏதோ ஒரு பக்கம் பிரேக் பண்ணி சடனாக ரைஸ் ஆக போகுது. அது அப்பாக வைக்கலாம், டவுனாக வைக்கலாம். ஆனால் அதிகபட்சம் அப்புக்கான வாய்ப்பு கிடையாது, டவுனுக்கான வாய்ப்பு தான். ஏன்னா இந்த கேண்டில்ஸை பார்த்தாலும் தெரியும். ஏன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹையில் கரெக்டாக இது நடந்துகிட்ருக்கு. அதேமாரி மார்க்கெட்டோட பையஸோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு பாருங்கள், கரெக்டாக 9:30 பக்கம் 1/4 மணி நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ சார் நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா இங்கேருந்து ஒரு கேண்டில் வருதுங்களா, ஒன்று இங்கேயே அப் எடுத்துருவாங்க, இங்கே எடுத்து மாட்டிப்பாங்க அப்பில். அது அவங்க நல்ல நேரம் மேலே போச்சுன்னா ப்ராஃபிட்டு. ஆனால் அது சரியான என்ட்ரி இல்லை. அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த 2 கால் மேலே போதா அப்போ கண்டிப்பாக மேலே தான் போகும் சொல்லிட்டு இங்கே எடுத்துருவாங்க. ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணால் பார்த்தவங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் டவுன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டவுன்னா ஃபுல் டவுன் வரைக்கும் சில வந்து 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 50 ரூபா போகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனால் ஆக்சுவலாக வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா நம்ம இந்தி மணி தான் எடுக்கணும். ஓகேவா? இந்தி மணி என்னது, இதுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உள்ளே இருக்குது, அதோட ப்ரீமியம் வேல்யூ வந்து சீக்கிரமாக கரையாது. அவுட் ஆஃப் தி மணின்றது சடனாக ஏறும். ஆனால் அவுட் ஆஃப் தி மணி வந்து அந்த எக்ஸ்பைரி அன்றைக்கி எல்லாமே 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்தி மணி எடுங்க. ஆப்ஷன் பையருக்கு இந்தி மணி தான் சேஃப். ஓகேவா? ஸோ அதுவும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரு 2 பாயிண்ட் உள்ளே இருக்க பாயிண்ட்டாக 190, 200 அந்த பாயிண்ட் இருக்குன்னா ஒரு 2 பாயிண்ட் உள்ளே இருக்கும். அதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கரையாது. ஓகேவா? இவங்க பார்த்தீங்கன்னா டெல்டான்னு வேல்யூ போட்டுதா, இங்கே பாருங்கள், டெல்டாக்கு நேராக பாருங்கள் 0.7 இருக்குது. உதாரணத்துக்கு அதுக்கு என்ன மீனிங்னா நான் போட்டு காட்டுறேன். இப்போது நிஃப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட் அப்படி ஏறுச்சு அப்படின்னா மேலேயோ கீழேயோ நீங்கள் எடுத்துக்கிற சி ஏறினீங்கன்னா இங்கே 0.71 அதை பெருக்குனீங்கன்னா இது 70 பாயிண்ட் ஏறும். இதான் அதோட மீனிங். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டெல்டாவில் இங்கே கொடுத்துருக்கா டெல்டா 0.74. இது வந்து நிஃப்டி 100 பாயிண்ட் இருந்துச்சுன்னா இது 74 பாயிண்ட் வரும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரைக் அடி மணி ஸ்ட்ரைக் பேஸ் பாருங்கள், அது வந்து 25,950 0.5 இதே மாதிரி 0.5 இருக்கும். இப்போ 0 அப்படியே ஏறினா போகும். மேலே போக போக என்ன வேணால் ஃபுல் இந்தி மணி போனதுக்கப்புறம் 1க்கு மாறிடும். இங்கே பார்த்து இங்கே தெரிஞ்சுங்களா உங்களுக்கு 24,150 இது பாருங்கள் 1 டெல்டாக்கு 1னுக்கு அது என்னென்னா ஒரு பாயிண்ட் ஏறினா அது ஒரு பாயிண்ட் ஏறும், ஒரு பாயிண்ட் ஏறினா ஒரு பாயிண்ட் ஏறும். ஸோ எவ்வளோக்கு உள்ளே போதோ அதோட வேல்யூ வந்து அதிகமாகினே போகும். இது இந்தி மணியோட ப்ளஸ்ஸு. ஓகேவா? இது அவுட் ஆஃப் தி மணி நான் காட்டுறேன் பாருங்கள், டெல்டா வேல்யூ கீழே இருக்கா. இப்போ உதாரணத்துக்கு 26,400 இதுக்கு நேராக பாருங்கள், டெல்டா வேல்யூ 0.09 அப்படி கொடுத்துருக்கான். ஓகேவா? அதுக்கு என்ன மீனிங்னா 0.09 எடுத்து நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறிச்சுன்னா 9 பாயிண்ட் தான் இது ஏறும். ஓகேவா? அது 9 பாயிண்ட் தான் ஏறும். அப்படி தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணால் ஓகே கம்மி ரேட்டில் கிடைக்குன்னு சொல்லிட்டு வாங்கினா லாபம் அதிகமாக கிடைக்கும்னு நினச்சி வாங்குவாங்க. ஆனால் ஆக்சுவலாக லாபம் கிடையாது.
அது எப்படி லாபம் வரும்னா, அதிகப்படியான மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட் கொடுக்கணும். அது கொடுத்துட்டே அந்த டேஷில் கண்டினியூஸாக கொடுத்துனே இருந்தால் தான் அந்த ஸ்ட்ரைக் வந்து அந்த 0.79 0.1 2 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு நட்டம் தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்திய மணியில் தான் ட்ரேட் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், மார்க்கெட் 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சு. எனக்கு பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே தான் என்ட்ரி எடுத்தேன். ஓகேவா, 9:30 பக்கம் நம்ம என்ட்ரி எடுத்துருவோம். ரைட்டுங்களா, 9:30 இங்கே பிரேக் அவுட் நடக்குதா, நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். மார்க்கெட் இங்கேருந்து இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரைக்கை நான் சொல்கிறேன். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது. இங்கே பாருங்கள், 40 பாயிண்ட்டு மார்க்கெட் அசால்ட்டாக நான் வச்சு 53 பாயிண்ட் கீழே போயிருக்கு. இதில் 53 பாயிண்ட்னா அதில் எத்தனை பாயிண்ட்டு, 0.53. நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எவ்வளோனா 0.74 இருக்குது. ஆனால் இது போக ஏறும், கம்மி நம்ம டேரக்ஷனில் போக ஏறும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் போனால் இறங்கும், இந்த வேல்யூ இறங்கும். அப்போ என்ன இன்னும் நம்மளுக்கு மார்க்கெட் ரொம்ப தூரம் போனால் தான் ரெக்கவரி ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா, 53 பாயிண்ட்ன்றது எனக்கு 39 பாயிண்ட் வரைக்கும் அது அவ்வளோ தூரம் போயிருக்குன்னு அர்த்தம். நான் வாங்கின ஸ்ட்ரைக் அங்கே வாங்கியிருந்தால் 39 பாயிண்ட் ஏறி இருக்கும். இப்போ நான் 200 வாங்கினா 239 இருக்கும். அப்போ என் ஸ்ட்ரைக்கோட டார்கெட் என்னவாக இருக்கணும், 239 கீழே இருக்கணும், அதுக்கு மேலே கூடாது. அதுக்கு தான் அந்த விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன்னா என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் எடுங்க, அது இந்தி மணியாக விடும். 150 200 அந்த ரேஞ்சில் இருக்கட்டும். ஓகேவா, இப்போ டவுன் எடுத்திங்கன்னா நீங்கள் 20 பாயிண்ட் வச்சிங்கன்னா போதும். ஈஸியாக 20 பாயிண்ட்னா ஒரு 10 பாயிண்ட்னா நம்மளுக்கு எவ்வளோ, 65 குவான்டிட்டி, 650 ரூபா. 20 பாயிண்ட் 1300 ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். இந்த கண்டியில் இது கிடச்சிரும். ஓகேவா, ஸோ ரெண்டாவது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல்லாம் சொல்கிறேன், ப்ரீவியஸ் ஹை லோ மார்க் பண்ணிக்கணும். ரெண்டாவது, 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி அதோட டேரக்ஷன் தெரிஞ்சுக்கணும். மூணாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் வந்து சிபிஆர் போய் சொல்லியிருக்கேன். ஓகே, சிபிஆரில் இங்கே தெரியும் ட்ரெண்டிங் டேனா 3ம் ஒன்றா இருக்கும். ஓகேவா, இதே வந்து கொஞ்சம் விலைக்கு இருந்துச்சுன்னா அது வந்து மார்க்கெட் மேலே எங்கேயும் போயிட்டு வரப்போ அர்த்தம், ரேஞ்சு போகன்றதோ பாருங்கள், இப்படி போயிட்டு வந்தால் பெரிய மூமெண்ட் இருக்காது. ஸோ இதில் பாருங்கள் ஒன்றா இருக்கா, நல்லா அப்பு போயிருக்கு, நல்லா டவுன் போயிருக்கு, நல்லா அப் போயிருக்கு. அந்தமாரி இது இல்லாமல் நம்ம என்னென்னா இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இண்டிகேட்டர் நான் ஏன் சொல்கிறேன்னா, சிபிஆர் இல்லை பியூர் பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஹை அண்ட் லோ, அந்த க்ளோஸ் ஓப்பன் அதை வச்சு கால்குலேட் பண்ணி வர இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ் மாரி ஒர்க் ஆகும். அதனால நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த ப்ளூ கலர் லைனோட இந்த சிபிஆர் மேலே இருந்துச்சுன்னா அது அப் அண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு தான் இருக்குது, 100% போகும் சொல்ல முடியும். ஓகேவா, அப்போ என்ன இருக்குன்னா, அது ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் அப்போ போகாதால அது என்ன பண்ணுன்னா, அதை பிரேக் பண்ணாதால அது கண்டிப்பாக இந்த ப்ரீவியஸ் இந்த கரண்ட் டே சிபிஆர் கிட்ட வந்துடும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்படியே போயிட்டுருக்கோம். இது பிரேக் பண்ண முடியாதால இந்த சிபிஆர்ன்றது என்னது, சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்வாங்க. ஓகே, இந்த சிபிஆர் வந்து ப்ரீவியஸ் ஹை லோ ஓப்பன் க்ளோஸை பேஸ் பண்ணி கிடைக்கிற ஃபார்முலா. ஓகேவா, அப்போ என்ன ஆகுனா, இங்கே பிரேக் பண்ண முடியலனா இதை கண்டிப்பாக டச் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம வெயிட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட்டோட டேரக்ஷன் நமக்கு தெளிவாக புரியும். நம்ம டவுன் தான் இங்கே எடுக்கணும். இங்கே பார்த்தாலே தெரியும், இங்கே நம்மளுக்கு இதை பிரேக் பண்ண முடியலன்றப்போ நம்ம என்ன பண்ணணும், டவுன் தான் எடுக்கணும். இப்போ நீங்கள் டவுன் எடுத்துட்டீங்க வச்சுக்கலாம், இங்கே டவுன் எடுத்திங்கன்னா இங்கே விற்றுறீங்க. இன்கேஸ் திரும்ப அடுத்தது இந்த ட்ரேட் எப்போ எடுக்கலாம்னா, அப்பு எடுக்கவே கூடாது. ஓகே, மார்க்கெட் அப்புன்றது எடுக்கக்கூடாது. திரும்ப நம்ம மேலே வெயிட் பண்ணுறோம். அந்த ப்ரீவியஸ் ஹை கிட்ட வந்ததுக்கப்புறம் பாருங்கள், திரும்ப மார்க்கெட் திரும்பிச்சு. ஓகே, திரும்ப மேலே போகுது. அந்த இங்கே இந்த ஹையை விட இந்த ஹை லோ, அப்போனா பையர்ஸ் வந்து இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி அப்படின்றது இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஹை இருக்கா, இது கம்மியாக இருக்கா, அதோட பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக டவுன் வந்துட்டேனா. அதான் இப்போ நம்ம என்ன எடுக்கலாம், இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இங்கே எடுத்து இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அடுத்த என்ட்ரி இங்கே எடுத்து இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதுக்கு மேலே இங்கே போனால் மட்டும்தான் எடுக்கணும். அதுவும் ஒரு மணிக்கு முன்னாடி நம்ம என்ட்ரிலாம் க்ளோஸ் பண்ண, 1 மணிக்கு மேலே என்னென்னா நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்க மட்டும் நல்லது. ஓகே, ஸோ என்னால் முடிஞ்ச சில இன்ஃபர்மேஷன் நான் வந்து என்னோடய வீடியோஸில் கொடுக்குறேன். அதில் வந்து ஏன்னா என்னை நம்பியிருக்க சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 80 பேர் இருக்காங்க, 80 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ட்ரேடிங்கில் ரொம்ப பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. முக்கியமாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண வரீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாவாச்சும் வச்சுட்டு வாங்க. ஓகேவா, ஒரு புது ட்ரேடாக இருக்கீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நான் சொல்கிறேன், 1 லட்ச ரூபா வச்சுட்டு வாங்க. இன்கேஸ் வந்து லாஸ் வரும்போது நீங்கள் ரெக்கவரி பண்ணி வரத்துக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். ரிஸ்க்கு வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே. நான் இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ நான் 1 லேக் வச்சுருக்கேன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து 2000 ரூபா, அதாவது 2% அப்படின்னு வச்சுங்களேன். அதாவது டிவைடட் பை 2000 ரூபா அப்படின்னு போட்டிங்கன்னா என்னால் ஒரு 50 ட்ரேட் எடுக்க முடியும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் எடுக்கணும். ஓகேவா, அந்த டே லாஸ் ஆச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும். அப்போ இங்கே 2000 ரூபா நம்ம ரிஸ்க் வைக்கிறப்போ நம்ம 50 நாள் ட்ரேட் பண்ண முடியும். அதாவது கிட்டத்தட்ட 2.5 மாதம். இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்கள் 2.5 மாதம் உங்களால் ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த டிசிப்ளினாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் லாபத்தில் இருக்கலாம். இதான் ரூல்.
இந்த ரூ. 2000 நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ஒரு எமோஷன் ஆகி நான் நீங்கள் ரூ. 18,000 விட்டேன் பார்த்தீங்களா ஒரு ட்ரேடில் 4வது நாள் 5ஆம் நாள் 5ஆம் நாள் 5ஆம் நாள் வந்து ரூ. 18,000 லாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அது நான் வந்து வெளியே போயிருந்தேன். இல்லைனாலுமே கூட அது வந்து நீங்கள் மிஸ்டேக். நான் 18,000 லாஸ் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி நான் ஒரு 5,000 லாஸ் பண்ணியிருந்தேன்னா மிச்சம் 13,000 எனக்கு ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட் எடுத்ததை விட ரொம்ப முக்கியம் நம்ம லாஸ் பண்ணாமல் இருக்குது தான். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு 1 லேக் வச்சுருந்தீங்கன்னா ரூ. 2,000 லாஸ் எடுங்க. அப்போ என்ன பண்ணால் நீங்கள் லாட்டை குறையணும். ஒரே லாட்டு தான் எடுக்கணும். கடைசி வரைக்கும் லாட்டை மாற்றக்கூடாது. நீங்கள் எவ்வளோ லாட் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அவ்வளோ ரிஸ்க் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம லாபத்தை பார்க்கவே கூடாது. இன்றைக்கி எவ்வளோ லாபம் கிடைக்குன்றதை விட நம்ம ரிஸ்க் இன்றைக்கி ரூ. 2,000 மேலே போகக்கூடாது. 2,000 மேலே போச்சு நான் சொல்லியிருக்கேன். கீழ் சுவிட்ச்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்கள். நான் டெய்லியுமே நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து உள்ளே போகிறேன், செக்மெண்ட் போகிறேன், இதில் கில் சுவிட்ச்னு ஒன்று இருக்கும், அதை நான் ஆஃப் பண்ணுறேன். நான் ப்ராஃபிட் எடுத்தாலும் ஆஃப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன்னா எத்தனை மணிக்கு ஆஃப் பண்ணிங்க? 11:12க்கே ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா ட்ரேடு முடிஞ்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். கில் சுவிட்சையும் ஆஃப் பண்ணிட்டேன்னா என்னால் ட்ரேட் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. அப்போது எனக்கு அந்த மார்க்கெட்டை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஏறினாலும் கவலை இல்லை, இறங்கினாலும் கவலை இல்லை. ஸோ ஒரு லாஸ் ஆகுதுனாலும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 1 லேக் எடுத்து 1 லட்சம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 25,000 மட்டும் போடுங்க. மிச்சம் இருக்கிற காசை பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுங்க. அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 1 லேக் எடுக்கிறீங்கன்னா 2,000 ஸ்டாப் லாஸ் வைங்க. அது இட்டு வச்சுதுன்னா க்ளோஸ் பண்ண அடுத்த நாள் பண்ணுங்கள். இதேமாரி பொறுமையாக வெயிட் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை இதிலே வந்து இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ நான் இங்கே வந்து டவுன் இங்கே எடுத்துகிட்டேன் டவுன். ஓகேவா? எடுத்தோடனே மார்க்கெட் கீழே போச்சு. கீழே போனதுக்கப்புறம் நான் 20 பாயிண்ட் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு 15 பாயிண்ட் தான் வந்திருக்கு வச்சுங்களேன். நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணுறங்க ப்ராஃபிட்டை. ஏன்னா ப்ராஃபிட் பார்க்குறீங்கன்னா மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து ப்ராஃபிட் கொடுத்து தான் எடுத்துருங்க. இது இன்னும் தூரம் போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து நன்னாச்சு மார்க்கெட் திரும்பினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மார்க்கெட்டில் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மார்க்கெட் திரும்ப இப்போ மார்க்கெட் இதே இடத்துல வந்து திரும்பிச்சுன்னா நீங்கள் இன்னொரு லாட்டு இங்கே எடுக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே மார்க்கெட் இங்கே தாண்டி போச்சுன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி 2 லாட்டையும் க்ளோஸ் பண்ணிடணும். திரும்ப நினச்சி நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. இன்னொரு காசு அமௌண்ட்டை போட்டு நம்ம வெயிட் பண்ணி டபுள் லாஸ் ஆகிடும். ஓகே, உதாரணத்துக்கு 2,000 இடத்துல 5,000 10,000 ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே டவுன் போச்சு, நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்த லாட் இங்கே எடுத்துருக்கேன். நான் அப்படி தான் பண்ணேன் இன்றைக்கி. ஓகே, இங்கே ஒரு லாட் எடுத்தேன். நான் 30 பாயிண்ட் வச்சு, ஆனால் 20 பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பிச்சு. ஓகே, நான் ஆக்சுவலி அந்த ட்ரேடை வந்து என்னால் க்ளோஸ் பண்ண முடியல. ஏன்னா அப்போ நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன், என்னால் க்ளோஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் எனக்கு தெரியும் மார்க்கெட் வந்து பெருசாக லாஸ் கொடுக்காது இன்றைக்கி அப்படின்னு. ஏன்னா என் டேரக்ஷன் டவுன்ன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் முன்னாடி. அப்போ என்ன பண்ணேன், அடுத்த லாட் இங்கே எடுத்தேன். திரும்ப மார்க்கெட் இங்கே போகும்போதே எனக்கு ப்ராஃபிட்டு புக் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம செகண்ட் லாட் எடுக்கிறனாலே நம்ம என்ன பண்ணணும்னா பெரிய லாஸுக்கு நம்ம வந்து பெரிய ப்ராஃபிட் ட்ரை பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 25 பாயிண்ட் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு லாட்டுக்குன்னா, செகண்ட் லாட் நான் எடுக்கிறப்ப ஆவரேஜ் வந்து எனக்கு என்ன ஆச்சு, ஃபஸ்ட்டு ஒரு 200 எடுக்கிறேன், 2வது லாட்டு நான் 100 எடுக்கிற வச்சுக்கலாம். ரெண்டுமே ஆவரேஜ் 150 ஆகுது வச்சுக்கலாம். நீங்கள் அந்த 150லேருந்து 10 பாயிண்ட் இருந்தாலே போதும். நீங்கள் 2வது லாட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த ட்ரேடை ப்ராஃபிட்டில் ஒரு 500 இல்லை ஒரு 10 பாயிண்ட்டோ 5 பாயிண்ட்டோ வெளியே வந்தாலே போதும். அதிக பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம உதாரணத்துக்கு 200 வாங்கினீங்க, உங்கள் டார்கெட் வந்து 220 இது நீங்கள் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 100 போச்சு, திரும்ப ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, இதுக்கும் 220 வச்சுன்னா அப்போ லாபம் அதிகமாக வரும்னு நினைப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக தான் பண்ணக்கூடாது. ரெண்டுமே ஆவரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு 150 வருதுன்னா நீங்கள் அளவு 10 பாயிண்ட் வச்சு அது வெளியே வரதான் நல்லது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகுதுன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். பார்க்க பொறுமை இருக்கவங்க கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அப்படின்னா ஷார்ட்ஸில் சில விஷயங்கள் சொல்வேன், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.